டியாஸ் வரல். இப்போ நான் வந்து பொட்டோட்டா அப்படியே முழு பொட்டோட்டா போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் இது வந்து வேக வச்சுருக்கிறேன். இது தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துகிட்டு வரேன். நான் சுடுது கொஞ்சம் ஆறட்டும். நான் இப்போ இது ரிமூவ் பண்ணிடுறேன். பொட்டோட்டா வந்து தோல் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூவாக பண்ணிக்கோங்க. நமக்கு இது வந்து பேபி பொட்டோட்டா. இந்த லெவல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் சிலது வந்து பெருசு வந்துடும்ல, பேக்கிங்கில் தானே இது வரும், தனியாக விற்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த ஃப்ரை வந்து என்னோடய சிஸ்டரில்லா தான் பண்ணியிருக்கிறேன். அவள் தான் வெரைட்டியாக பண்ணுவாள். நான் இப்போ மஞ்சள் போட்டுடுறேன். அப்புறம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் தேவை இருக்கிற அளவு. அப்புறம் கொஞ்சோண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம் லைட்டாக தான். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். திருப்பி மேலே திருப்பி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆனியனில் ஃப்ரை பண்ணும்போது போடணும். ஸோ இது வரைக்கும் போதும். இது இப்போ வந்து நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரை பண்ணணும். நான் இப்போ ஆயில் எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் இந்த பொட்டோட்டா வந்து இதில் போட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து தமிழ் இங்கே அதாவது லீவ் டைமில் அங்கே போயிருந்தோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது என் சிஸ்டரில் வந்து பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ரொம்பவும் வேக வைக்கக்கூடாதுங்க பொட்டோட்டா, இல்லைன்னா ஸ்மாஷ் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அங்கங்கே உதிரியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இது வேணால் ஒரே ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு வேணால் நம்ம போடலாம் அதில். ஓகே, இதை பாருங்கள், வேஸ்ட் ஆகாமல் நான் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு. ஆமாம், இது ஒரு மெத்தடு தான் இல்லைங்க. ரொம்ப வெந்திச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடலாமே உருண்டையா. கரெக்ட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உடனே திருப்பாதீங்க, கரண்டி வைக்காதீங்க. ஏன்னா அதோட நம்ம அரிசி மாவு அதெல்லாம் போட்டிருக்கிறோம்ல, அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் அப்படியே வேகட்டும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 3 பேருக்காண்டு நாங்கள் கொஞ்சம் தான் பண்ணிப்போம். அதுக்கு தேவை இருக்கிற புளி ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரசம் வந்து கையால் தான் பண்ண முடியுங்க. நான் மிக்ஸி போட்டு எப்போவுமே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் சால்ட்டு, ஓகே, வாட்டர், பாருங்க முறு கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாமுங்க. ரச சாப்பாடுன்னு இல்லை, ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஈவினிங் டைமில். நான் சொன்னால ஒரு டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ரொம்ப அப்படியே அதாவது ரொம்ப குழஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டுட்டு பிசைஞ்சு உருண்டியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட வேண்டியதா. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தெரியுங்களா, டேஸ்ட்டாக இருக்குது பால்ஸ் வந்து. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஆனியன் நீட்டாக கட் பண்ணிட்டு போட்டுடுங்க பெருசாகவே. இது ஆனியன் வந்து ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும். இப்போ
நம்ம இந்த பொட்டோட்டா இதில் போட்டுடலாம். இது மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா நல்லாயிருக்கும். கரம் மசாலா விருப்பப்படாதவங்க விட்டுடுங்க, போடாதீங்க. ஓகே, கரம் மசாலா இல்லை, இது வந்து மேகி மசாலா. இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கரம் மசாலா வேணால் கூட போட்டுக்கோங்க. இது நல்லா இருக்குது, எல்லா ஃப்ரைக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் இது போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ இது ஏற கட்டிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து ரசம் தாளிக்க போகிறேன். ரசம் வச்சுருக்கிறேன், ரசம் தாளிக்க போகிறேன். கொதிக்குது. பச்சை மிளகா, கொஞ்சம் நெய், கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகா, ரசம் எடுத்து கொத்தமல்லி, கரை. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. சுடு சுடு ரசம், பொட்டோட்டா ஃப்ரை, யம்மி டேஸ்டி. அதுக்கு ஏற்றபடி காம்பினேஷன் நாங்கள் வந்து ரசம் வச்சுருக்குறோம். எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சிம்பிளான இது ரசம். ரசம் போட்டுக்கிட்டே இந்த கிறிஸ்பியான பொட்டோட்டா போட்டா சூப்பராக பாருங்கள். இந்த அதாவது நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரை, இந்த சேப்பக்கிழங்கெல்லாம் பண்ணுவோம்ல ஃப்ரை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.